பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ். இப்போவும் கூட நீங்கள் கதை, பாடல், மனப்பாட வசனம், டிராயிங் எல்லாமே பார்க்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபத்தை ஆன்டி பண்ணட்டுமா? சோத்திரமப்பா, இந்த நாள் சண்டே ஸ்கூல் விபிஎஸ்லே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பின் கரத்தினால் அணைத்து கொள்ளும். வேத வசனங்களை, வேத கதைகள் புரிந்து கொள்ளும்படி என் அன்பு தகப்பன் அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். 60 100 கத்தருக்கென்று கனி கொடுக்கட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமீன். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கதை பார்க்கலாமா? பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு நோவாவின் பேழை. நோவாவின் பேழை என்ற தலைப்பில் தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம் சில்ட்ரன்ஸ். ஆதியாகமம் 6, 7, 8, 9 இந்த 4 அதிகாரத்தில் எழுதப்பட்ட கதையை தான் ஆன்டி சொல்ல போகிறேன். ஏசப்பா தேவன் இந்த பூமியை எவ்வளவு அழகாக உண்டாக்குனாங்க இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம கேட்டிருப்போம். இந்த நேரத்தில் தேவன் ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருந்தாங்களாம். தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாங்களாம். அந்த நேரத்தில் நோவா என்ற மனுஷன் மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாரா. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஜபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, துதிக்கிறதுன்னு இருந்தாங்களாம். ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அதனால் நோவா கிட்ட மட்டும்தான் பேசினாராம். அங்கே இருக்கிற யார்கிட்டையும் பேசலை. நோவா கிட்ட மட்டும்தான் தேவன் பேசினாராம். ஏன்னா நோவா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டாராம். இப்போ மற்ற ஜனங்கள்லாம் ஏன் பிரியமாக நடந்துக்கல? மற்ற ஜனங்கள் யாருமே தேவனை வணங்கலையாம். அவங்க எப்படின்னாங்களாம், அவங்க பிள்ளைகளையே கொண்டுட்டாங்களாம். பெத்த பிள்ளைகளையே யாராவது கொல்லுவாங்களா, கொலை செய்வாங்களா? ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே என்ன பண்ணுவாங்களாம், கொலை செய்து அவங்க ஒரு கடவுளை வணங்கி அந்த கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், பிள்ளைகளை எல்லாம் பலி கொடுப்பாங்களாம். அப்போ அதை பார்த்துட்டு தேவனால் தாங்கவே முடியலையாம். ஐயோ, குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, இப்படி இவ்வளோ பலியிடுறாங்களே, இந்த மனிதர்கள்லாம் இவ்வளோ அரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களே, நம்ம பார்த்து இந்த ஜனங்களை உண்டாக்கணுமே, இந்த ஜனங்களை நம்ம அழிச்சிடுவோம், இந்த மனுஷங்கள்லாம் இவ்வளோ பொல்லாதவர்களாக இருக்கிறாங்களே, இவங்க நினைவெல்லாம் இவ்வளோ பொல்லாததா, இவ்வளோ கொடுமையாக இந்த பூமி நிறைஞ்சிருக்கே அப்படின்னு தேவன் பார்த்து நோவா கிட்டே பேசுகிறாராம். நோவா, இந்த பூமி ரொம்ப பொல்லாததாக இருக்குது, எனக்கு முன்னாடி ரொம்ப கொடுமையில் நிறைஞ்சிருக்கு, இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சீர்கெட்டு இருக்கிறாங்க, இவங்க வழியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவங்களுக்கு முன்னாடி நீ நீதிமானாக இருக்கிற, என்னோடு சஞ்சரிக்கிற, ஆனாலும் உன்னை அழிக்க எனக்கு மனசு வரல, இங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் நான் அழிச்சிடுறேன், இந்த பூமியை நான் அழிச்சிடுறேன், ஆனால் நோவா, நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் பாதுகாக்கப்படணுமே, அதுக்கு ஒரு பேழையை நீ கட்டணும், நான் சொல்கிற மாதிரி நீ பேழையை கட்டுறியா நோவா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாராம். எப்படி சொல்கிறாரா, நீ என்ன பண்ணு, கோப்பேறு அப்படின்னு ஒரு மரம், என்ன மரம்? கோப்பேறு மரம். கோப்பேறு மரத்தை தெரிஞ்சு கொள்ளு, அதில் ஒரு பேழைனா கப்பல், அதை நீ கட்டு. அந்த பேழையை நான் சொல்கிறது போல் நீ அறையை கட்டு. பார்த்தினா 3 அறை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாதிரி, ஓகேங்களா? அறைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், அந்த விலங்குகள்லாம் தங்கணும், சரிங்களா? அதனால் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த கப்பல் பார்த்திங்கன்னா 300 முழம் இதில் இருக்கணும், லென்த்தில், லாங்கில், நீளம். அப்புறம் பார்த்திங்கன்னா அகலம் பார்த்திங்கன்னா 50 முழம் அகலம், உயரம் பார்த்திங்கன்னா 30 முழம் உயரம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜன்னல் வச்சு நீ கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நோவா என்ன பண்ணுறாரு, அவங்க பிள்ளைகளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுன்னு என்ன பண்ணுறாரு, தேவன் சொன்னது போலவே 30 முழம் 300 முழம் நீளமும், அப்புறம் 300 முழம் நீளமும், 50 முழம் அகலமும், 30 முழம் உயரம். சொல்லுங்கள் பார்க்கலாம். 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். இதில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கப்பலை கட்டிட்டு தேவன் சொன்னது போலவே அழகாக உண்டு பண்ணிடுறாரு.
ஜன்னல், ஒரு சின்ன ஜன்னல், ஒரே ஒரு ஜன்னல் மட்டும், ஒரே ஒரு கதவு மட்டும்தான் அதில் அழகாக அந்த பேழையை அழகாக கட்டிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அங்கே இருக்கிறவங்க அவங்களுடைய குமாரர், அப்புறம் வந்து அவங்களுடைய குமாரத்தி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோவாவுக்கு 3 பையனுங்க தான். 3 பையனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோவா வந்து அவங்க பையன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு, இதை மாதிரி வந்து கட்டணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதே போல் வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆகுதுன்னா, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, சகலவித மிருக ஜீவன்களில் ஆண் பெண், ஓகேங்களா, ஆண் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடி பேழைக்குள்ளே காக்கப்படணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உலகம் அழிஞ்சிடுச்சுன்னா அப்போ வந்து மறுபடியும் கோழி நாய் எல்லாத்தையும் தேவன் உண்டாக்க முடியுமா? ஏன்னா ஆதியாமம் நம்ம படித்தோம் இல்லையா, ஆதியாமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆன்டி கதை சொன்னேன் இல்லையா, அதில் தேவன் வந்து 5ஆம் நாளில் வந்து மீன்களை எல்லாம் உண்டாக்குனாரு, 6ஆம் நாள் பறவைகள் எல்லாம் உண்டாக்குனாரு, நான் உங்களுக்கு கதை சொன்னேன் இல்லையா. இப்போ மீண்டுமா வந்து உலகம் அழிஞ்ச பிறகு மீண்டுமா தேவன் சிருஷ்டிக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டாருன்னா இதை மாதிரி நோவா கிட்ட சொல்லிடுறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறாரு, நீ பேழையெல்லாம் கட்டிட்டு ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக என்ன பண்ணு, நீ அதில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சகலவித ஜோடிகள், ஓகேங்களா, ஒரு 7 ஜோடி அது மாதிரி வந்து என்ன பண்ணு, நீ அதில் சேர்த்து வச்சுக்கோ. அதில் வந்து நீ அந்த ஜோடிகளுக்கெல்லாம், அந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கணும். கரெக்டுங்களா. இப்போ வந்து யானை வந்து அவர் நோவா வந்து கூப்பிட்டுப்பார் அந்த கப்பலுக்குள்ளே. அப்போ யானை எவ்வளோ தீனி சாப்பிடும் யானை, அதே மாதிரி சிங்கம், புலி, அப்புறம் வந்து ஓநாய், எலியிலேருந்து எறும்புலேருந்து பறவைகள்லேருந்து காக்காலேருந்து புறாலேருந்து எல்லாமே அதுக்குள்ளே வரும். எல்லாத்துக்குமே நோவா என்ன பண்ணணும், உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து நோவா உணவு கொடுக்கணும், உணவு சேகரிக்கணும், கப்பல் வந்து கட்டணும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணுறாரு. தேவன் வந்து கீழ்ப்படுகிற, சரிங்களா, நோவா கீழ்ப்படுகிறாரு. பேழையை பாருங்கள், நோவா எவ்வளவு அழகாக கட்டியிருக்காரு இல்லையா. இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க எல்லா மிருகங்களும் வருதாம். யானை வருதான், ஜிப்ரா வருதான், கழுதை வருதான், குதிரை வருதான், பறவைகள் வருதான். பார்த்தீங்களா, மிருகங்கள் எல்லாமே கீழ்ப்படிஞ்சு ஜோடி ஜோடியாக வராங்களாம். ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க உள்ளே வராங்களாம். அது போல் நோவாவும் என்ன பண்ணுறாராம், ஜனங்களிடத்துல சொல்கிறாராம், இது போல் எல்லாரும் வாங்க உள்ளே பிரவேசிங்க, பேழைக்குள்ளே பிரவேசிங்க, இது போல் மழை வரப்போகுது, இந்த பூமி அழிய போகுது, நீங்கள் எல்லாம் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்பலைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க, வாங்க சொல்லி கூப்பிடுறாங்களாம். ஆனால் ஜனங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களாம், அவரை பரியாசம் பண்ணுறாங்களாம், யாருமே மனம் திரும்ப மாட்டுறாங்களாம். ஆனால் நோவா விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்காராம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கூட ஏசப்பா வரப்போகிறாரு, ஏசு கிறிஸ்து அது சீக்கிரத்தில் வரப்போகிறாரு, மனம் திரும்புங்க, இனி காலம் செல்லாது அப்படின்னு கைப்பிரதியெல்லாம் கொடுக்குறோம். ஜனங்கள் உடனே கேட்குறாங்களா? இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அன்னைக்கு ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த நோவா காலத்து ஜனங்களுக்கு மழைனா என்னானே தெரியாது. ஆனால் வெள்ளத்தால் மழையினால் உலகம் அழிஞ்சுது. இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய 2ஆம் வருகையில் உலகம் எப்படி அழியுமா, அக்னியினால் அழியுமா, நெருப்புனால அழியுமா. ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. தேவன் வந்து நோவாட்டத்தில் பேசுகிறாரு, நீங்கள் போங்க, நீ உன் மனைவி உன் பிள்ளைங்க உன் மருமகள்லாம் போய் பிரவேசிங்க சொல்லி தேவன் பேழின் கதவை மூடிடுறாராம். அவரே மூடிட்டாராம். கதவை யார் மூடினாங்களாம், தேவனே மூடிட்டாராம். மழை வருதான். பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு இருக்கவே ஜனங்க தானாக பாட்டுன்னு அவங்கவுங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக மழை எத்தனை நாள் தரமா வருதா, 40 நாள் மழை, இடி மின்னல்னு மழை பெய்தா, மதகுகள், பூமியில் இருக்கல அந்த ஊற்று கண்கள் தண்ணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் திறக்குதான். அப்படியா, நீங்கள் 40 நாள் ஜோராக இரவும் பகலும் பெய்யுதான். பாருங்களேன், ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாவே நம்ம வீட்டு வாசல் வெளியில் தண்ணி நிற்கும். ஆனால் 40 நாள் மழை பெஞ்சா என்ன ஆகும், 40 நாள் மழையில் எல்லா வீடும் அழிஞ்சு ஜனங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களாம். ஆனால் நோவாவும் அவங்க பிள்ளைகளும் காக்கப்பட்டாங்களாம். உலகமே அழியுது, தண்ணியில் அழியுது.
மழையினால உலகம் வந்து ஜலத்தினால அழியுது. பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ்? நோவா சொல்லும்போது ஜனங்க கேட்டிருந்தாங்கன்னா ஜனங்க அழிஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. நோவா குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்படுது. நோவா வந்து பார்க்குறாராம், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறாராம், ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்களே, இந்த ஜனங்கள்லாம் நான் சொல்லி கூட கேட்கலையே அப்படின்னு எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு இருப்பாரு. 40 நாளில் மழை நின்று போச்சான். மழை நின்று போன உடனே தண்ணி வத்துமா? 40 நாள் பெஞ்ச மழை அவ்வளோ சீக்கிரத்தில் வற்றி போகுமா? இல்லை இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வற்றி போகும். நோவா என்ன பண்ணாராம், ஒரு ஜன்னல் வழியாக என்ன பண்ணாராம், ஃபஸ்ட்டு காக்காவை அனுப்புனாராம். காக்கா என்ன பண்ணிச்சான், போயிட்டு திரும்பி வந்துருச்சான். இந்த மாதிரினா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் பொழுது அந்த பறவையால் அங்கே தங்க முடியாது இல்லையா, அதனால நோவா கிட்ட அது திரும்ப வந்துடுச்சான். அப்போ நோவா என்ன பண்ணாராம், மீண்டுமாக புறாவை அனுப்புனாராம். புறா என்ன பண்ணிச்சான், அங்கே கொஞ்சம் தண்ணி வற்றி போய் மரமெல்லாம் இருந்தது போல், அதனால ஒலிவ மர இலையை கொண்டு வந்துதான். என்ன இலை? ஒலிவ மர இலையை கொண்டு வந்துதான். நோவா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அடுத்து 3வது ஒரு புறாவை அனுப்புனாராம். புறாவை அனுப்பும்போது என்ன பண்ணிச்சா, அந்த புறா திரும்ப வரவே இல்லையா. அப்போ என்ன தெரிஞ்சிச்சு, அப்போ அந்த பறவை தங்குறதுக்கு இடம் இருக்குது, தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போது பேழை வந்து உயரமான மலையில் வந்து இருக்குது. ஓகேங்களா, உயரமான மலையில் வந்து அது தங்கி இருக்கு. தேவன் வந்து நோவாவை நினைச்சாராம், அவன் குடும்பத்தை நினைத்தாராம். தேவன் பேசினாராம், இது மாதிரி இந்த பூமியில் நீங்கள் பிரவேசிங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க, இனி நான் இந்த பூமியை வந்து இருக்கிற ஜனங்களை இனிமேல் நான் வந்து ஜலத்தினால அழிக்க மாட்டேன். நான் வந்து இந்த ஜனங்கள்லாம் சிறு வயது தொடங்கி பொல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க, இனி நான் இந்த ஜீவன்களை நான் ஜலத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், நோவா கிட்ட பேசிட்டு வானத்தில் என்ன பண்ணாராம், வானவில்லை வச்சாராம். என்ன பண்ணாராம், வானவில்லை வச்சுட்டு இது மேகத்தில் அடையாளமாக இருக்கும், எப்பெல்லாம் இந்த வானவில் வருதோ அப்பெல்லாம் நான் வந்து இந்த உன்னோட கூட இந்த ஜனங்களோட கூட பூமியோடு கூட செஞ்ச உடன்படிக்கையை நினைத்தருளுவேன். இந்த வானவில்லை பார்க்கும்பொழுதெல்லாம் நான் ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் சில்ட்ரன்ஸ் மழை பெய்யும் பொழுது வானவில் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வானவில் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் நோவாவை நினைக்கணும். நோவா என்ன பண்ணாரா, அழகா தேவனுக்கு பலி செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாராம். சில்ட்ரன்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உலகமே அழிஞ்சாலும் தன்னை நம்பி இருந்த நோவாவின் குடும்பத்தை தேவன் எப்படி பாதுகாத்தாரு பார்த்தீங்க இல்லையா. அந்த ஒரு குடும்பத்துக்காக பேழையை செய்ய வச்சு தேவன் அந்த குடும்பத்தை எப்படி பத்திரமா பாதுகாத்தாரு, மழையில அந்த வெள்ளத்துல இருந்து எப்படி பாதுகாத்தாரு. நீங்க இந்த கதையை பார்த்தீங்க இல்லையா. இப்படிதான் சில்ட்ரன்ஸ், இந்த உலகத்துல, இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்துல நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க தவறு பண்ணலாம். அதனால அவங்க தான் தப்பு பண்றாங்கல்ல, நானும் தப்பு பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க தப்பு பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தப்பு பண்ணாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் கர்த்தாவே உமக்கு நான் பிரியமா நடப்பேன். ஏன்னா கர்த்தர் என்ன விரும்புறாரு, உங்க அன்பை விரும்புறாரு, உங்க உள்ளத்தை விரும்புறாரு. சரிங்களா. எப்படி நோவா காலத்துல உலகம் எப்படி அழியப்பட்டதோ அது போல இந்த கடைசி காலத்திலையும் மீண்டும் உலகம் அழியும். கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. அநேகரை நீங்க என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். நீங்க ஸ்கூல் போறீங்க, ஸ்கூல்ல வந்து புது ஃப்ரெண்ட்ஸு, புது கிளாஸு எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு அருளுறாரு இல்லையா. அப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இயேசுப்பாவை பற்றி சொல்லுங்கள், இயேசுப்பாவுடைய வருகை பற்றி சொல்லுங்கள். நோவா காலத்தில் எப்படி உலகம் அழிஞ்சுதோ அது போல இந்த உலகம் அழிய போகுது, அக்னினால அழிய போகுது. இயேசுப்பா புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போகிறாங்க. அதுக்குள்ளே மனம் திரும்பி நீங்கள் எல்லாம் இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நோவாவை போல ஊழியம் செய்யுங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதை கர்த்தர் நினைத்து அதை நினைத்து பார்த்து உங்களை என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். உங்களை என்ன பண்ணுவார், கண்மணி போல பாதுகாப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கதையை நல்லா பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ்? கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஆன்ட்டி உங்களை 3 கொஸ்டின் கேட்க போகிறேன். 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேவன் நோவாவை என்ன செய்ய சொன்னார்? தேவன் நோவாவை என்ன செய்ய சொன்னார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, உலக ஜனங்கள் அழிந்தாலும் நோவா குடும்பம் அழிந்ததா? உலகம் குடும்பங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிந்தாலும் நோவா குடும்பம் அழிந்ததா?
இதுதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, இந்த கதையில் தேவன் வானத்தில் எதை அடையாளமாக வைத்தார்? இந்த கதையில் தேவன் வானத்தில் எதை அடையாளமாக வைத்தார்? இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கட்டினாரு மழை வர போகுது உள்ள ஓடி வாங்க. மழை வர போகுது உள்ள ஓடி வாங்க. ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. ஆயத்தம் ஆடிருங்க நீங்க. ஆயத்தம் ஆடிருங்க நீங்க. சில்ட்ரன்ஸ், ஆன்ட்டி இப்போ மெமரி வர்ஸ் சொல்லித்தரேன். மெமரி பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெமரி பண்ணி ஆடியோ அனுப்புங்க. ஓகேங்களா? இப்போ மெமரி வர்ஸ் சொல்லலாமா? நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66 அதிகாரம் 22 வசனம். சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம வானவில தான் கலரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள், செகண்ட் கலர் வந்து டார்க் ப்ளூ, அப்புறம் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் ரெட்டு. மொத்தம் 7 கலர் சேர்ந்தது தான் வானவில். இந்த வானவில்ல வந்து நம்ம வந்து கலர் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதே போல் நீங்களும் ஒரு ஷீட்டில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இந்த 7 கலரையும் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வானவில் கிடைக்கும். சில்ட்ரன்ஸ், இப்போ நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கப்பல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் இதை இப்போ 2ஆக மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்பை 2ஆக மடிச்சுக்கோங்க. பேப்பரை 2ஆக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாதியாக மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, மொத்தம் இதில் 4 வரும். 1 2 3 4 4 வரும். அதில் ஃபஸ்ட்டு 1 மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1 மடிச்சிட்டிங்களா? அடுத்து வந்து இன்னொன்று மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மடிச்சுக்கோங்க. மொத்தம் 3 மடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? அப்போ 1 மட்டும் பேலன்ஸ் இருக்கா? 4ல் 3 மடிச்சிட்டிங்க. அப்போ 1 இருக்கும். அதெல்லாம் பண்ணுங்கள், அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுட்டு எப்படி மடிக்கிறோன்னு தெரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். அவங்க எல்லாருக்குமே இந்த கப்பல் பண்ண தெரியும். சரிங்களா? மடிச்சுட்டு இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக. சில்ட்ரன்ஸ், இப்போ பார்த்தீங்களா அழகாக கப்பல் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வானவில் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த வானவில்லையும் கப்பலையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். வசனம் எழுத போகிறோம். எப்படி பண்ணோன்னு பார்க்கலாமா? சில்ட்ரன்ஸ், நம்ம வசனம் எழுதியிருக்கோம் பாருங்கள். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66 அதிகாரம் 22 வசனம். இது போல் அழகாக கப்பல் பண்ணிக்கோங்க. வசனம் எழுதிக்கோங்க. வானவில் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதோட வச்சு ஸ்டாப்லர் பண்ணிட்டா ரொம்ப அழகாக இருக்கும் சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா? ஒரு சின்ன ஸ்டாப்லர் வந்து இங்கே வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸ்டாப்லர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் சில்ட்ரன்ஸ், இது போல் நீங்கள் அழகாக கப்பல் பண்ணிவிட்டு வானவில்ல பண்ணிவிட்டு வசனம்லாம் எழுதிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, மருத்துவமனையில் நிறைய சிறு பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் சுகம் பெற்று வீடு திருமணம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் முழங்கால் படிடுங்க. கண்களை மூடி நீங்களும் ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் சுகம் பெறணும்னு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, இந்திய தேசத்துல எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. அப்பா, நிறைய சிறு பிள்ளைகள் மருத்துவமனையில சுகம் இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க ஏசப்பா. தகப்பனே, பலவீனமா இருக்கிற சரீரம் அப்பா உங்க தழும்புகளால சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தையின்படி உங்க தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. சிறு பிள்ளை இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்கப்பா. சிறு பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்கப்பா. மருத்துவமனையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் சுகம் பெறணும்ப்பா, ஸ்கூலுக்கு போகணும்ப்பா, சுகத்துடன் ஸ்கூலுக்கு செல்லணும் ஆண்டவரே. அவங்க பெற்றோர் விடுகிற கண்ணீர்கள் பெருமூச்சு உம்முடைய சமூகத்துல வந்து எட்டுகிறதப்பா. கிருபை பாராட்டுங்க அப்பா. சகோதரர்கள் ஜெபிப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அதை அசட்டை பண்ணாமல் அப்பா எங்களுக்கு ஜெபியுங்கன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. கடின இருதயமா இருக்கிறவங்க எல்லாம் கூட தம் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாங்க கைப்பிரதி எல்லாம் கொடுக்கறோம், சுகம் பெறணும்னு சொல்லி கைப்பிரதி கொடுக்கணும். அதை கூட அவங்க விசுவாசமா படித்து அப்பா தகப்பனே ஜெயத்தை பார்க்கட்டும்ப்பா. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில நீங்க செய்து முடித்த மகத்துவமான காரியங்கள் பார்க்கும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஊழியக்காரங்க சுகம் பெற்று சிறு வயதில் சுகம் பெற்று இன்னைக்கு ஊழியக்காரங்களா எழும்பி ஜொலிக்கிறாங்கப்பா. அப்படியாய் அப்பா, சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிற வேலையிலே சுகம் பெறணும், வாலிப பிள்ளைகள் சுகம் பெறணும், உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை கடந்து செல்லணும். கத்தாவே, உம்மை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். உங்க அன்பு ருசிக்கணும் கத்தாவே. உங்க தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். வலி வேதனையில வாழக்கூடாதப்பா. மருத்துவர்களுக்கு, நர்ஸுங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. மருத்துவமனையில ஜெபிக்க எந்த ஒரு மருத்துவரோ நர்ஸுங்களோ அங்க வேலை செய்யறவங்களோ தடை சொல்லவே கூடாதப்பா. கிருபை பாராட்டுங்க. நற்செய்தி அறிவிக்கிற ஆண்டவரே கேப்ரியல் தேவசேனை புறப்பட்டு செல்லட்டும் அப்பா. கிருபை பாராட்டுங்க. இந்த மருத்துவமனை ஊழியத்துல உங்க கிருபை உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே, மருத்துவமனையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சுகம் பெறணும் அப்பா. உங்க தழும்புகளால் சுகம் பெறணும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. மருந்து மாத்திரைகளுக்கெல்லாம் விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த பூமியில அந்த சிறு பிள்ளைகளும் நல்ல சுகமா வீட்டுல சந்தோஷமா ஆராதிக்கட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே. ஆமீன். சில்ட்ரன்ஸ், இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்த உங்களைய கர்த்தர் அவருடைய தழும்புகளால் சுகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஏசப்பா ஞானத்தை தருவாங்க, உங்கள் தேவைகளை சந்திப்பாங்க. ஏசப்பாவே உங்களுக்கு பலனாகவும் ஞானமாகவும் சுகமாகவும் இருப்பாங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பாய் சில்ட்ரன்ஸ்.